அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருமே ராசி பலன் மும்முரமா பார்க்குறீங்க. ஆனா பஞ்சாங்கத்தை கேட்க மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு கொஞ்சம் பஞ்சாங்கத்தை கேட்கறது நல்லது. ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு பஞ்சாங்கத்துல இருக்கு. நாள் ரொம்ப விசேஷமான ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 23/11/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி. இன்னைக்கு சனிக்கிழமை. அதுவும் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி தேய்பிறையில இருக்கு. குறிப்பா தேய்பிறை அஷ்டமி சனிக்கிழமை வர்றது ரொம்ப விசேஷம். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாசத்துல வர தேய்பிறை அஷ்டமி சனிக்கிழமை வர்றது மகா விசேஷமான ஒரு நாளா தான் இருக்கு. இது மாலை 7:45 வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு ஏன் மகா ஆ அஷ்டமி திதி ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில்களுக்கு காவல் தெய்வமா இருக்கிற பைரவர் இன்னைக்கு உலகத்துக்கும் காவல் தெய்வமா இருக்கிறாரு. அவரு சிவனோட அம்சம். கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமி ஆ இன்னைக்கு மகா கால பைரவர் அஷ்டமின்னு சொல்லப்படுது. காரணம் பார்த்தீங்கன்னா, பிரம்மனோட ஈகோ அதாவது அகந்தைய அழிக்க சிவபெருமான் அவரோட சக்தியில ஒன்றாக கால பைரவர தோற்றுவித்த ஒரு ஆ நட்ச திதியாகும். அதுவும் கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமி. இன்னைக்கு அதாவது சிலர் பார்த்தீங்கன்னா, வாழ்வே இல்லன்னு தவிக்கிறவங்களுக்கு கரை ஏற்றுவதற்கு உகந்ததா இருப்பாரு இந்த கால பைரவரா இருக்கும். கால பைரவரோட உடல்ல 9 நவக்கிரகங்களும் இருக்கு, 12 ராசிகளும் இருக்கு, 27 நட்சத்திரங்களும், 64 யோனிகளும் கலந்திருக்கிறதா புராணங்கள் கூறுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த திருக்கணித பஞ்சாங்கமும், வாக்கிய பஞ்சாங்கமும் அவரோட செயல்பாட்டா எழுதப்பட்டதா இருக்கு. இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா, காலையில 6:11 மாலை மறைவு பார்த்தீங்கன்னா, மாலை 5:39க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 7:45 முதல் 8:45 வரை இருக்கு. மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரை இருக்கு. இரவு 9:30 முதல் 10:30 வரை இருக்கு. ராகு காலம் 9:30 9லேருந்து 10:30 பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த ஒரு நேரம். குளிகை பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் இருக்கு காலையில. யமகண்டம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை இருக்கு. இன்னைக்கு தவறாம எல்லாருமே பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு வெற்றி, ரிஷப ராசிக்கு ஆரோக்கியம், மிதுன ராசிக்கு நன்மை, கடக ராசிக்கு அடக்கம், சிம்ம ராசிக்கு மறதி, கன்னி ராசிக்கு நிம்மதி, துலாம் ராசிக்கு வரவு, விருச்சிக ராசிக்கு பெருமை, தனுசு ராசிக்கு சோதனை, மகர ராசிக்கு புகழ்ச்சி, கும்ப ராசிக்கு திட்டம், மீன ராசிக்கு எச்சரிக்கை. நாள் முழுக்க ஒரு சாதாரண ஒரு நாளாக தான் இருக்கு. சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா திருவா உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இருக்கு. பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு இன்னைக்கு வெற்றி பெறத்துக்கு முயற்சிகள் அதிகமாக தேவைப்படுது. இன்னைக்கு உங்களோட செயல்கள் காரியங்கள் எல்லாமே தன்னம்பிக்கையோடு செய்கிறது நல்லது. பதட்டத்தை குறைங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு விளக்கு போடுறது நல்லது பைரவருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகளில் ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு நாளாக தான் இருக்கும். கீழே வேலை செய்கிறவங்களால தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. கோவப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது. புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு புரிதல் வளர்த்துட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு சந்தோஷமாக போக வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பண இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குறைவான ஒரு நாளாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக உங்களோட ஓய்வெடுக்கிறதும் நல்ல ஒரு தெளிவான மனநிலையோடு இருக்கிறதும் நல்லது. இன்றைக்கி ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு கொஞ்சம் எதிர்பார்க்காம உங்களோட விடாமுயற்சியும் கடின முயற்சியும் இன்றைக்கி தேவைப்படுது. நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அவசரப்படாதீங்க. சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன் எதிர்பார்க்காதீங்க. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யுது. நாள் முழுக்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் உறுதியாகவும்
தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லபடியா இருக்கும். பெருசா பாசிட்டிவா எதிர்பார்க்காம நாளை கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு வந்து பொறுமை அவசியமா இருக்கு. அப்பதான் உங்களோட செயல்கள்ல, காரியங்கள்ல வெற்றி பெறது முடியும். ஆனாலும் கண்டிப்பா வெற்றி பெறதுக்கு உங்களுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு சாதகமான பலன் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ உறவினர்கள் வருகையும், குடும்பத்தில இருக்கிறவங்களோட ஆதரவும் இன்னைக்கு இருக்கு. ஆனாலும் உங்கள நீங்களே பதட்டமா வச்சுக்காம பார்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க. நிறுத்தி நிதானமா உங்களோட காரியங்கள செய்றது நல்லது. சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட அ நாள் முழுக்க வேலையில கொஞ்சம் அ பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் உங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியும் அ அதிகமான வேலை பளுவா இருக்கு. திட்டமிட்டு வேலை செய்யுங்க. உங்ககிட்ட உறுதியும், தைரியம் இருந்தா மட்டுமே வெற்றியை ஈஸியா அடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எந்த குறைபாடும் இல்லாம நாள கொண்டு போறதுக்கு தன்னம்பிக்கையோட உங்களோட வேலைகள செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. மனசுல ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. புரிதலும் குறைஞ்சு போன மாதிரி இருக்கு. அவங்க கருத்துக்கும் இடம் குடுக்கறது நல்லது. ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நாள் முழுக்க நல்லாவே சந்தோஷமா, இனிமையா போக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மாச கடைசி வேற ஆயிடுச்சு. இன்னைக்கு அ கடின உழைப்பு உங்களுக்கு தேவைப்படுது. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க வேண்டாம். அதே மாதிரி சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். செலவுகள கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தோல் எரிச்சல் மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு. ஒ சாப்பாட்டுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. எண்ணெய் பதார்த்தமோ, காரமோ சேர்த்துக்காம இருக்கிறது நல்லதா இருக்கும். ஆக மொத்தம் ரிஷப ராசிக்கு கலவையான ஒரு நாளா தான் இருக்கு. சாதகமான நாளா கொண்டு போறதுக்கு உங்களோட முயற்சி அதிகமா தேவைப்படுது. அமைதியா மனச வச்சுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு வந்து பொறுப்புகள் அதிகம். குடும்பத்துக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கு. ஆனாலும் அது அதிக சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. நம்பிக்கையோட இன்னைக்கு நாள கொண்டு போறது நல்லது. கண்டிப்பா உங்களுக்கு வளர்ச்சி நல்லாவே தெரியிற மாதிரி இருக்கும். கூட பொறந்தவங்க நல்ல ஒரு ஆதரவா இருப்பாங்க. உங்களோட திட்டங்கள் தீட்டுறதுக்கு உகந்த ஒரு நாளா தான் இருக்கு. தெளிவான மனநிலை இன்னைக்கு இருக்கு. செய்யக்கூடிய காரியங்கள்ல எல்லாமே சாதகமான பலன் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு நிதானமா கரெக்டா முடிவு எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல சாதகமான பலன்கள் இருக்கு. அ தொழில்லயும் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கானதா இருக்கு. தைரியமும், உறுதியும், நம்பிக்கையும் இருந்தாலே இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான வளர்ச்சியை ஏற்படுத்தி குடுக்கும். தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள்ல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல உங்களோட அ எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கான வாய்ப்பு இன்னைக்கு நிறையவே அமையிற மாதிரி இருக்கு. கிடைக்கிற வாய்ப்ப தவற விடாதீங்க. அது புது வேலையா இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய வேலையிலேயே அ வாய்ப்புகள் புதுசா பொறுப்புகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கிறது நல்லது. உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சந்தோஷமான, இனிமையான நாளா தான் இருக்கு. நல்ல புரிதல் இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. மாலை நேரமோ இல்லன்னா வெளியில போயிட்டு வர்றது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அமைதியை தரும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாவே இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட பணம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுகளும் கரெக்ட்டா செய்ற மாதிரி இருக்கு. குறைபாடுகள், பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும். ஆரோக்கியம், உற்சாகம் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். நாள ஜாலியா கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு ஏற்றமான வளர்ச்சி மிக்க நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. இன்னைக்கு வந்து கொஞ்சம் பதட்டமும், சூழ்நிலையும் இருக்கிற மாதிரி இருக்கு. பொறுப்புகள் அதிகமா இருக்கு. குடும்பத்தில செய்ய வேண்டிய காரியங்கள் நெறைய இருக்கு. உங்ககிட்ட இன்னைக்கு மனசுல ஏகப்பட்ட சிந்தனைகள், எண்ணங்கள் இருக்கிறனால தெளிவான ஒரு நாளா தான் இருக்கு. முக்கியமான முடிவுகள் எதுவும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு 2, 3 நாள் தள்ளி போடுங்க. அதுவும் வந்து இன்னைக்கு அஷ்டமி திதி வேற. கண்டிப்பா நீங்க பைரவருக்கு விளக்கு போடுறது அவசியமா இருக்கும். சில காரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, வியாபாரத்தில நஷ்டம் அடையாம பார்த்துக்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல சாதகமான பலன் எதிர்பார்க்காதீங்க. பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்னைக்கு நடக்கிறது நல்லதா இருக்கும். ம்.
வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வேலைகள்ல நல்ல ஒரு மும்முரமா வேலை செய்ற மாதிரி இருக்கு. உங்களோட வேலைகள திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு தவறும் குறைபாடும் இருக்காது. கவனமா உங்களோட வேலைகள செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து தொணைக்கிட்டயும் சரி, வீட்ல இருக்கிறவங்ககிட்டயும் சரி, அனுசரிச்சு போனீங்கன்னா, உறவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அ முடிஞ்ச அளவுக்கு தொணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சீங்கன்னா, சந்தோஷமா, அமைதியா இந்த நாள கொண்டு போக வாய்ப்புகள் அமையும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் இருக்கு. ஆனாலும் பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ நல்ல ஒரு அ திட்டமிட்டீங்கன்னா, சேமிக்கிறதுக்கு வாய்ப்பா அமையும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சளி, இருமல் போன்ற பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. குளிர்ச்சியான உணவுகளையோ, பானங்களையோ தவிர்க்கிறது நல்லது. ஆக மொத்தம் கடகராசிக்கு கலவையான ஒரு நாளா தான் இருக்கு. அனுசரிச்சு, சிந்திச்சு செயல்பட்டு நாள கொண்டு போனீங்கன்னா, பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. பொறுமையும், நிதானமும் இன்னைக்கு அவசியம் தேவை. பொறுப்புகள் அதிகமா இருக்கிறதுனால, நாள் கொஞ்சம் பாரமா தான் இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு தேவை. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பிரார்த்தனை இல்லன்னா தியானம் செய்றது மனசுக்கு மகிழ்ச்சிய தர மாதிரி இருக்கும். ஆ முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. மக ம முகத்துல வந்து சிரிப்போட இன்னைக்கு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். சில விஷயங்கள் பாதகமா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம். செய்யக்கூடிய காரியங்கள்ல கவனமா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, பெரிய பின்விளைவுகள் பெருசா இல்லாம சின்னதா சமாளிக்கக்கூடிய அளவுகள் இருக்கு. செய்யக்கூடிய காரியங்கள்ல தடை, தாமதங்கள் இருக்கும். தைரியமா நாள கொண்டு போறது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கு. வியாபாரத்துல லாபம் குறையாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து உங்க மனசுல குழப்பமான மனநிலை காரணமா 2 பேருக்குள்ள உறவுல அதிருப்தி இருக்கிற மாதிரி இருக்கு. மனசு விட்டு பேசுறது சில பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஆ ம உங்களுக்குள்ளேயே எந்த ஒரு ஈகோ இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. வேலைய பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணி சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. திட்டமிட்டு உங்களோட வேலைகள செய்றது அவசியமா இருக்கும். அதே மாதிரி கவனம் சிதறாம இன்னைக்கு மனச ஒருநிலைப்படுத்தி உங்களோட வேலைகள செய்றது நல்லது. சாதகமான நாளா இல்லனாலும், பாதகமான நாளா ஆக்காம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு, செலவு 2மே இருக்கிற மாதிரி இருக்கு. அ செலவு அதிகமாச்சுன்னா, கையில இருக்கிற வரவும், சேமிப்பும் கரையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. தொலைக்காம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மனசுல குழப்பம் இருக்கிறதுனால, அ அதே மாதிரி சூடு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதுனால, அதிக அளவுல நீர் பருகுறது நல்லது. சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்னைக்கு வந்து பொறுமை உங்களுக்கு ரொம்பவும் அவசியம். அ எ எல்லார் கூடயும் இன்னைக்கு கெட்ட பேர் எடுக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அத பார்த்து கவனமா நடக்கிறது நல்லது. தைரியமா உங்களோட நாள கொண்டு போக முயற்சி செய்றது நல்லது. செய்யக்கூடிய காரியங்கள்ல, செயல்கள்ல திடமான மனநிலையோட, உறுதியோட திட்டமிட்டு கவனமா செஞ்சீங்கன்னா, பிரச்சனை இல்லாம போகும். பேசும்போது வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுறது நல்லது. செலவுக்காக பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். சுபகாரிய முயற்சிகள்ல ஏற்றங்கள் இருக்காது. ஆ வியாபாரத்துல நஷ்டம் அடையாம பார்த்துக்கிறது நல்லது. சில செலவுகள் செய்ற மாதிரி இருக்கு. அது சிலது பயனுள்ளதாவும், சிலது வந்து தேவையில்லாததும் இருக்கு. எதுன்னு வேறுபாடு பண்ணி செலவுகள கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா ஈஸியா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிடலான்னு நினைக்காதீங்க. மனச ஒருநிலைப்படுத்தி, உறுதியோட, விடாமுயற்சியோட திட்டமிட்டு உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாம நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணைக்கிட்ட தேவையில்லாத மோதல்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. சகஜமா இன்னைக்கு நாள கொண்டு போறது நல்லது. அனுசரிச்சு போனீங்கன்னா, அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள செய்றது உங்களுக்கு அ கொஞ்சம் உதவியா இருக்கும். நாள வந்து பிரச்சனையாக்காம பார்த்துக்க முடியும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆ பணத்த வந்து கவனமா செலவு செய்ற மாதிரி இருக்கு. பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கு. பணக்குறைவு ஏற்படுறதுனால பதட்டமும், குழப்பமும் ஜாஸ்தியா இருக்கு. சிந்திச்சு பணத்த செலவு செய்றது நல்லது.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனம். சரியான நேரத்துக்கு சரியான சாப்பாட சாப்பிடுறது நல்லது. இல்லன்னா அதிகமான நீர பருக வேண்டியது அவசியமா இருக்கும். நடைப்பயிற்சி செய்றது நல்லது. கன்னி ராசிக்கு கவனமா இருக்க வேண்டிய நாளா தான் இன்னைக்கு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு உங்களுக்கு ஆ ஒரு விருப்பமான ஒரு நாளா தான் இருக்கும். மறக்க முடியாத ஒரு சில நிகழ்ச்சிகள் உங்கள சுத்தி நடக்கிற மாதிரி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி தர்ற மாதிரி இருக்கும். ஆ வீட்டுக்குள்ள சுப நிகழ்ச்சிக்கான சந்தோஷங்களும், மனநிறைவும் இன்னைக்கு நல்லா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய காரியங்களும், செயல்களும் நல்ல ஒரு உங்ககிட்ட இருக்கிற தைரியமும், உறுதியும்னால, ஆ நல்ல ஒரு தெளிவான விளைவுகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. மனநிலையும் இன்னைக்கு திருப்தியா இருக்கறனால, முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட ஆற்றல கொண்டு வர திறமை இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு. செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமாவே இருக்கும். வியாபாரத்துல நல்ல ஒரு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அ அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள திட்டமிட்டு சொன்ன நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ப்ரொஃபஷனலான அணுகுமுறை நல்ல ஒரு பேரையும், பாராட்டையும் ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்காக இந்த நாள வேலையில பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இனிமையான போக்கு, சந்தோஷமான இனிமையான வார்த்தைகள பேசி, மனசுல ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். இன்னைக்கு தொணைக்கிட்டயும் இந்த உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு ரெட்டிப்பான சந்தோஷத்த ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். ஜாலியா நாள என்ஜாய் பண்ணுங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு அ உங்களோட செலவுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுல இருக்கிறனால, உங்ககிட்ட நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு நெறையவே இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. திடமான ஆரோக்கியம் இன்னைக்கு இருக்கு. இனிமையான நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைய இருக்குது. நாள கரெக்ட்டா பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆக மொத்தம் துலா ராசிக்கு ஏற்றமிக்க வாய்ப்பு மிக்க ஒரு நாளா தான் இன்னைக்கு நாள் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சிறப்பான நாளா தான் இருக்கு. அ உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையே உங்களுக்கு அ நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க உங்களோட செயல்கள்ல தன்னம்பிக்கையும், உறுதியோடும் செய்றனால, நல்ல ஒரு முடிவுகள் கிடைக்கிறதுக்கும், சந்தோஷமான மனநிலையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. உங்களோட நண்பர்கள் இல்லன்னா, ம் ஆ உங்களோட நெருங்கிய உறவுகள் கூட நல்ல ஒரு உறவ பராமரிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. குடும்பத்தில சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. வியாபாரத்திலயும் எந்த குறைபாடு கிடையாது. உறவினர்கள் வருகை வீட்ல சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும் ரெட்டிப்பாக வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்னைக்கு நாள்ல நீங்க கொஞ்சம் பொறுமையாவும், சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு பல விதத்தில சாதகமா அமையும். தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கூட வேலை செய்றவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்கும். அது மூலியமா நீங்களே உங்களோட வேலைகள கடினமா உழைச்சு கரெக்ட்டா முடிச்சு பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. செயல்பாடு திட்டமிட்டு செய்றதும், கவனமா செய்றதும் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இனிமையான நாளா தான் இருக்கும். தொண கூட இன்னைக்கு நட்பா பழகக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. மனசு விட்டு சில விஷயங்கள பேசி பிரச்சனைகள தீர்க்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு அதிக அளவுல பணம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அ உங்களோட சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு உகந்த நாளா தான் இருக்கு. மனசு பதறாம நாள கொண்டு போங்க. வரவுகள் வரட்டும், செலவுகள கட்டுப்படுத்தி நாள கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கையான உணர்வுகள் ஆரோக்கியத்த சிறப்பா வச்சிருக்கும். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. சுறுசுறுப்பா இன்னைக்கு நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசிக்கு சுறுசுறுப்பும், சந்தோஷமும், ஆனந்தமும், நம்பிக்கையும் நிறைஞ்ச ஒரு நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு நல்லதும், கெட்டதும் கலந்த மாரி தான் இருக்கு. சாதகமான பலனும் இருக்கு. சின்ன, சின்ன பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யுது. அமைதியும், பொறுமையும் அவசியமா தேவைப்படுது. வீட்ல இருக்கிறவங்க, வேலை செய்ற இடத்துல கூட இருக்கிறவங்க, துணை கிட்ட எல்லார்கிட்டயும் இன்னைக்கு சகஜமான அணுகுமுறை தேவை. விட்டு குடுத்து அனுசரிச்சு போறது சாதகமான பலன்களை ஏற்படுத்தி ம் அ தரும். அதே மாதிரி செய்யக்கூடிய காரியங்கள்ல செயல்கள்ல
திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு பலனை தரா மாதிரி இருக்கும். கவன சிதறல் தேவைப்பட அ அ ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. அ ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படுறது சாதகமான பலனை தரும். சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருந்தாலும் நல்ல பலன் இருக்கு. அ வியாபாரத்துல லாபம் குறையாத ஒரு நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை பளு அதிகமா தான் இருக்கும். கவனமா செய்யறது அவசியம். அது முன்னாடியே சொன்ன மாதிரி அ கொஞ்சம் அறிவுபூர்வமா இன்னைக்கு உங்களோட வேலைகள செய்றது நல்லது. திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, சாதகமாக பலன்கள் உங்கள தேடி வரா மாதிரி இருக்கு. பேரும் பாராட்டும் பெருசில்ல. உங்களோட வேலைகள்ல தவறுகள் நடக்காம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சின்னதா தொணக்கிட்ட உரசலும், கருத்து வேறுபாடும் ஏற்படுற மாதிரி இருக்கு. அது புரிதல் இல்லாதது தான் காரணமா இருக்கும். பொறுமையா இருங்க. நாள அமைதியா கொண்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட சின்னதா ஒரு வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா, 2 பேருக்குள்ளேயும் மனசுல ஆ பிரச்சனைகள் தீர்ந்து புரிதல் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவ விட செலவு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பணப்பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி பார்த்துக்காதீங்க. தேவை இன்னைக்கு அதிகமா இருக்கும். செலவுகள தள்ளி வைக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. உடற்பயிற்சி செய்றது ஆரோக்கியத்துக்கு நல்லதா இருக்கும். ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கலவையான பலன்கள் தரக்கூடிய நாளா தான் இருக்கு. சிந்திச்சு செயல்படக்கூடிய நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள், செயல்கள் எல்லாமே சவால்களையும், தடைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் உங்களோட நேர்மறை எண்ணம் இல்லாம, நெகட்டிவா யோசிச்சு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள். ஆக மொத்தம் இந்த நாள் முழுக்க அ நேர்மறையான எண்ணங்களும், தன்னம்பிக்கையோடும் அ இந்த நாள கொண்டு போறதும், அதே மாதிரி உங்களோட இலக்குகள்ல கவனம் செலுத்தியும் இந்த நாள கொண்டு போறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க லோன்லியா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா, இன்னைக்கு அதுவும் கடந்து போகும்னு விடுங்க. உங்களோட வேலைகள நீங்களே செய்யுங்க. உங்கள நீங்களே உற்சாகப்படுத்தி நாள கொண்டு போறது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கும். அ உறவினர்கள் வருகை பிரச்சனைய ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. வியாபாரத்துல லாபம் குறையாம பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமா இருக்கு. கூட வேலை செய்றதுக்கோ, சப்போர்ட் பண்றதுக்கோ ஆள் இல்லாத மாதிரி இருக்கு. மனசுல ஒரு வருத்தமும் இருக்கிற மாதிரி இருக்கு. வேலைகள கரெக்ட்டா முடிக்க, குறிப்பிட்ட நேரத்தில முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா, சாதகமான பலன் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சில நெகட்டிவ் தருணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அ ச முடிஞ்ச அளவுக்கு பாசமா, அன்பா பேசி பழகுங்க. இல்லன்னா அனுசரிச்சு போங்க. விட்டு குடுத்து போறது நல்லது. ஆ ம் அ அ பெருசா வார்த்தைகள்ல ஒ சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிறது. அது கண்காணிக்கிறது அவசியமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பணத்த சேமிக்க முடியலனாலும் கடன் வாங்காம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தலைவலி இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது நல்லது. ச நேரத்துக்கு சாப்பிட்டு சரியா உடம்ப பார்த்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய கலவையான ஒரு நாளா இருக்கு. சிந்திச்சு செயல்படுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு நாளா தான் இருக்கும். ஆ வாழ்வில பயனுள்ள முடிவுகள எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இன்னைக்கு நிறையவே இருக்கு. மனசும், புத்தியும் தெளிவா இருக்கறனால, நல்ல ஒரு தெளிவான முடிவுகள எடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. கூட பொறந்தவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்கும். வெற்றிகள் உங்கள தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆ எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாள்ல கிடைக்கிற வாய்ப்புகள பயன்படுத்திக்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உறவினர்கள் மூலியமா நல்ல ஒரு ஆ சந்தோஷமான செய்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்திலயும் லாபம் குறையாம நல்ல ஒரு ஏற்றமிக்க நாளா தான் இருக்கு. கூட பொறந்தவங்க, துணைவியார், அப்பா, அம்மா எல்லாருமே இன்னைக்கு உங்களோட காரியங்களுக்கும், செயல்களுக்கும் ஆதரவா இருப்பாங்க. திட்டமிடலுக்கும் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பிரகாசமான ஒரு நாளா தான் இருக்கு. உங்களோட பணிகள கையாள்ற விதம் புதுசாவும் நல்ல ஒரு அ பலன் அளிக்கக்கூடிய விதமாவும் இருக்கிறது. அ மேலதிகாரிகளோட கவனத்த ஈர்க்கிற மாதிரி இருக்கும். அ கூட வேலை செய்றவங்களுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கிற மாதிரி அமையும். அது உங்களுக்கு திருப்தியும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மறக்க முடியாத நாளா அமையும். இனிமையான தருணங்கள் நெறையவே இருக்கு. விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்க நெறைய வாய்ப்பு இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. சேமிப்பும் நல்லாவே இருக்கு. பயனுள்ள முதலீடு செய்றது இன்னைக்கு நல்லதா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும், உற்சாகமும் உங்கள ஆரோக்கியமா வைத்திருக்கும். ஆக மொத்தம் கும்பராசிக்கு உற்சாகமான ஆற்றல் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. சாதகமான சில விஷயங்கள் உங்கள தேடி வர நாளா இருக்கு. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இன்னைக்கு இருக்கு. கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, எல்லா விஷயத்துலயும் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்த ராசி கடைசி ராசின்னா மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. சுறுசுறுப்பா எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. தைரியம் உங்ககிட்ட இன்னைக்கு டபுள் மடங்குல இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட முயற்சிகள் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்ல பலனை அளிக்கிற மாதிரி இருக்கு. அ ஒரு சின்னதா டிராவல் போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா பயணம் சின்ன அஃபிஷியலாவோ, பெர்சனலாவோ வெளியில அ வண்டி வாகனத்தில பயணம் செய்ய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சந்தோஷமான மனநிலை பல முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு பலன் தெரியிற மாதிரி இருக்கு. வியாபாரத்துல உங்களோட உறுதி காரணமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். உறவினர்கள் வருகை குடும்பத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். பெரியவங்களோட ஆதரவு இன்னைக்கு நல்லாவே இருக்கு. செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள்ல திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு வெற்றியை தர மாதிரி இருக்கு. உகந்த ஒரு நாளா தான் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களோட ஆற்றலை நீங்களே உணர்கிற ஒரு நாளாக இருக்கும். உங்ககிட்ட அதிக நம்பிக்கை, தன்னம்பிக்கை, உறுதி எல்லாமே இருக்கிறது உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாக இருக்குது. வே கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் தொணக்கூட ஆ நல்ல மதிப்பை அவங்களோட நல்ல மதிப்பை பெறத்துக்கு உகந்த நாளா இருக்கு. நீங்க செய்ற காரியங்கள், சில விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் இன்னைக்கு சிறப்பான நாளா அமையும். சந்தோஷமான, இனிமையான தருணங்கள அனுபவிக்க வெளியில போயிட்டு வர்றது ஜாலியா இருக்கு. மனசுக்கும் அமைதியும் ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு திருப்தியான வரவு, சேமிப்பும் அதிகமா இருக்கு. உங்க கடின உழைப்புக்கு உண்டான ஊக்கத்தொகை கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதனால சாதகமா சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற புத்துணர்ச்சியும், உறுதியும் ஆரோக்கியத்த சிறப்பாவே வச்சிருக்கும். எந்த குறைபாடும் கிடையாது. ஆக மொத்தம் மீன ராசிக்கு ஆற்றல் மிக்க சந்தோஷமான, இனிமையான நாளா அனுபவிக்க வேண்டிய நாளா இன்னைக்கு இருக்கு. பயன்படுத்திக்கங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல்ல இன்னைக்கு காலபைரவருக்கு உண்டான விஷயத்த சொல்லியிருக்கு. அத கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, 5 முற்பிறவிக்கு செஞ்ச கர்ம வினைகள தீர்க்கிறதுக்கு உதவியா இருக்கும். இந்த நாள உங்களுக்கு சாதகமா அமைச்சுக்கிறதுக்காகவே இந்த பலன் சொல்லியிருக்கேன். என்னென்ன ராசின்னு நான் வீடியோல போட்டிருக்கேன். அத பார்த்து பலன் அடையிறது நல்லது. அதே மாதிரி உங்களோட விருப்பங்கள் என்ன? என்ன உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன? அத தெளிவா நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா, அதுக்குண்டான விஷயங்கள முயற்சி செஞ்சு நாங்க செய்யறதுக்கு முயற்சிக்கிறோம். நன்றி, வணக்கம்.